இன்றைக்கு மகளிர் சுய குழுக்களுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் கடன் உதவி இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சொன்னார், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு இன்னைக்கு அவர் தான் அமைச்சர். அவர் துறையிலே தான் இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை முகாமில் மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் மனு கொடுத்துருக்கிறீங்க. அதையெல்லாம் பரிசீலித்து 17 லட்சம் குடும்பங்களுக்கு நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அதற்கான அடையாள உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. இனிமே யாரும் வரலன்னு சொல்ல முடியாது. தகுதி உள்ள அத்தனை பயனாளிகளையும் தேர்வு செய்து அந்த திட்டத்திலே இன்றைக்கு பயனாளியாக நீங்கள் வர இருக்கிறீர்கள். இப்ப அந்த துறைக்கு அவர் தான் அமைச்சர். அதை அவர் தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதோட மட்டுமல்ல, செஸ் ஒலிம்பியாட்னு ஒரு போட்டி உலக நாடுகள் எல்லாவற்றையும் அழைத்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் உதயநிதி ஸ்டாலின். அதே போன்று கார் ரேஸ், இதெல்லாம் இந்தியாவில் நடக்கவே நடக்காது. உலகம் முழுக்க வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய போட்டி, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, லண்டன் இப்படி நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி. அந்த விளையாட்டு போட்டியை தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்தி காமிச்சவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அதே போன்று இப்ப நேற்றைக்கு முன்தின வரை தமிழ்நாட்டில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி விளையாட்டு போட்டியை நடத்தி இவர்களை எல்லாம் வருங்காலங்களிலே விளையாட்டு வீரர்களாக உருவாக்க வேண்டும் என்று ஆண்டுதோறும் மாநில அளவில் மிகப்பெரிய போட்டிகளை நடத்தி பரிசளித்து நம்முடைய மாணவர்களை விளையாட்டுத் துறையிலே ஊக்குவித்தவர் தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப இதை விட தகுதி வேற என்ன? பாரதிய ஜனதா அரசாங்கம், மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குவதில்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதில்லை, தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை, ஜாதி கலவரத்தை தூண்டுவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார். அவர் துணிஞ்சு சொன்னார், தமிழ்நாட்டில் சனாதனத்தை வேறறுப்போம் சொன்னார் பாருங்க. அந்த ஒத்த வார்த்தைக்கு இந்தியா முழுக்க அவர் பேர்ல கேஸ் போட்டான். நீ எங்க வேணாலும் எனக்கு மேல வழக்கு போடு, எந்த வழக்குகளை வேணாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் கொள்கையிலே என்றைக்கும் உறுதியாக இருப்பேன், நான் பின்வாங்க மாட்டேன் என்று கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். அவருக்குத்தான் இன்றைக்கு நாம பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட தலைவன் நாங்க துணிஞ்சு சொல்றோம், திமுக காரனா சொல்றோம், மகிழ்ச்சியோட சொல்றோம்.